ஹாய் எவ்ரிவன், மீண்டும் உங்களை சத்திய சாட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்க முக்கியமான கருவியாய் திகழ்வது சாட்சிகள் என்று கூறலாம். அப்படி நம்முடைய சத்திய சாட்சி நிகழ்ச்சி மூலமாய் அநேக பிரபலங்கள் கிறிஸ்துவை அழகாய் பிரதிபலித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு பிரதிபலிக்கும் நபர் யார் என்று சொன்னால், ஏலிம் திருச்சபை மற்றும் அன்றன்றுள்ள அப்பத்தின் ஸ்தாபகர் சகோதரர் சாம் ஜெபத்துரை அவர்கள். நீங்க மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சத்திய சாட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய கல்வி, உங்களுடைய இளமை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுடைய பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் நவலடிக்கும் இடையே உள்ள கோடாவளை என்ற ஒரு சின்ன கிராமம். ஆனால் என்னுடைய தகப்பனார் அந்த கிராமத்திலிருந்து இடையங்குடியில் வந்து குடியேறிவிட்டார். நான் பிறந்ததெல்லாம் திசையன்வளை அருகில் உள்ள இடையன்குடி. ஆரம்ப பள்ளிக்கூடம் எல்லாம் இடையன்குடியில் தான் படித்தேன். சிசிஎம் ஹைஸ்கூல் இடையன்குடி என்று சொல்லுவார்கள். என்னுடைய கல்லூரி சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை, சேவியர்ஸ் காலேஜ் அதுவும் பாளையங்கோட்டையில் படித்தேன். மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஒரிசாவுக்கு சென்று உட்கல் யூனிவர்சிட்டியிலே நான் முதுநிலை பட்டம் பெற்றேன். ஒரு ஆண்டு நான் ஒரு ஹைஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பணியாற்றினேன். வேலை செய்து கொண்டு இருக்கும்போதே எனக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணி கிடைத்தது. 1970 முதல் 85 வரையிலும் ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இந்திய அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட்டில் நான் பணியாற்றினேன். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? என்னுடைய தகப்பனார் ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். என்னுடைய தாயாரும் ஒரு டீச்சராக பணியாற்றினார்கள். எங்களுடைய பெற்றோருக்கு 2 பையன் 2 பெண், 4 பேர் மொத்தம். நீங்கள் எத்தனாவது? நான் 3வது. எனக்கு மூத்த ஒரு அண்ணன், ஒரு அக்கா, பிறகு ஒரு தங்கை. நான் 3வது பிறந்தேன். அப்பா 2 பேரும் ஆசிரியர்கள். நீங்களும் நிச்சயமாக கண்டிப்பாக படிச்சுதான் ஆக வேண்டும்ன்ற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தோடு படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய இளமையில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான காரியங்கள், இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் வளர்ந்தனால நீங்களுடைய டிசிப்ளின், அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான காரியம் இருக்கா? என்னுடைய தகப்பனார் நான் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, ஒரு பெரிய பெந்தைக்கோஸ்தை சபையினும் மிக முக்கியமான நபராக பணியாற்றினார். இளம் பிராயத்தில் எங்களுக்கு மருந்து கூட எடுக்காமல் கர்த்தரையே எல்லாவற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். எனக்கு 3 வயதில் சரியான ஜுரம் ஏற்பட்டது. அது போக போக ரொம்ப அதிகமாகி அதன் விளைவாக போலியோ ஏற்பட்டு மரண தருவாய்க்கு வந்துவிட்டேன். என்னுடைய தாயார் எவ்வளோ ஜெபித்து பார்த்தார்கள், அநேக ஊழியர்கள் ஜெபித்து பார்த்தார்கள், பதிலில்லை. அடுத்த நாள் நான் மரித்துவிடக்கூடும் என்று அவர்கள் எண்ணி தனக்கு தெரிந்த ஒரு உண்மை உத்தமான ஊழியரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து முழு இரவும் ஜெபிக்கிற வேண்டியது. கர்த்தரிடத்தில் எப்படியாவது இந்த குழந்தையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று என் தாய் தீர்மானித்தார்கள். ஆகவே என் படுக்கையின் ஒரு பகுதியில் என் தாயும், மறுபகுதியிலே ஒரு தேவனுடைய மனுஷனும் முழு இரவும் ஜெபம் பண்ண வந்தார்கள். அப்போது அந்த தேவ ஊழியக்காரருக்கு ஒரு தரிசனம் உண்டானது. யாரோ வந்து என்னை தூக்கி கொண்டு போக வருவது போல, என்னுடைய தாயினுடைய ஜெபத்தை கேட்டு ஆயுளை நீடித்து தருவது போல, அதுபோல என்னுடைய தாய்க்கும் அதே சொப்பனம் கிடைத்தது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு குறையுள்ளவனாய் இருப்பான், அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருப்பான். அந்த 3 வயதில் என்னை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் என்னுடைய ஜுரம் சுகமானது. ஏதோ ஒரு குறை இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே. கண்களை தட்டி பார்த்தார்கள், கையை தொட்டு பார்த்தார்கள், எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு என்னுடைய வலது கால் கொஞ்சம் கொஞ்சமாய் சோம்ப ஆரம்பித்தது. மற்றதை போல நீட்டி படுக்காமல் சுருக்கி படுக்க ஆரம்பித்தேன். கால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கால் பாதிப்பும் கூட அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகவே நான் வளரும்போது என்னை பார்த்து, உன் கால் குணமாக வேண்டும் என்று விரும்பாதே,
நான் எப்படி இருந்தாலும் நீ வேண்டும், என்ன குறையிருந்தாலும் நீ வேண்டும் என்று கேட்டேன். ஆகவே அந்த குறையை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்று என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை பார்த்து சொன்னார். இது என்னுடைய இளமையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்போது ஏறக்குறைய என்னுடைய இடது காலை விட 4 அங்குலம் குறைவாக இருக்கிறதுனால ஓரளவு ஷூ போட்டு மேக்கப் பண்ணி என்னால் நடக்க முடிகிறது. ஒரு பக்கம் தீவிரமான கிறிஸ்தவ குடும்பம், குறையோடு கூட கர்த்தருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைத்தது. இந்த சூழ்நிலையில உங்களுடைய இளமை பருவத்திலே உங்களுக்கு பெற்றோர்கள் ஊட்டி வளர்த்த ஒரு காரியம், நீ நிச்சயமாக ஊழியத்துக்கு செல்ல வேண்டும். அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்ததா? இல்லை உங்களுடைய இளமை கால ஆசைகள் அதை நெருக்கும் பொழுது நீங்க அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதை பத்தி சொல்லுங்க. ஊழியத்தை பற்றி நான் அதிகமாக நினைக்கவில்லை. நிறைய படிக்கணும், அது மட்டும் எனக்கு ஆசை இருந்தது. என்னுடைய தகப்பனாருக்கு தெரிந்த ஒரே படிப்பு, நீ பெரிய எம்ஏ படிக்கணும். ஒவ்வொரு கடிதத்திலும் அவர் இலங்கையில் தலைமுறை ஆசிரியராக இருந்தார். ஆகவே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், அதை தான் எல்லா கடிதத்திலும் அவர் எனக்கு எழுதுவார். ஆகவே ஊழியத்தை பற்றி நான் அதிகமாக நினைக்கவில்லை. அதிகமாக படிக்கணும், உயர்ந்த நிலைமைக்கு வரணும், வேலையோடு கூட ஊழியம் செய்யணும் அப்படி என்று தான் நினைத்தேனே தவிர ஒரு ஊழியக்காரனாய் வருவேன் என்று எண்ணினதில்லை. ஆனால் என்னுடைய குறையோடு நான் இருந்தபோது மற்றவர்கள் என்னை கேலி செய்வது, நொண்டி நொண்டி என்று அழைப்பது, என்னை ஒன்றிலும் கலந்து கொள்ளாமல் இருக்கும்படி செய்யக்கூடிய நினைவுகள் எனக்கு வேதனை தருகிறது. விசேஷமாய் கல்லூரி படிக்கும்போது நிறைய எக்ஸசைஸ் நான் எடுப்பதுண்டு. ஆனாலும் ஒரு போலீஸ் அதிகாரியாய் வர முடியவில்லையே, ஒரு இராணுவத்தில் சேர முடியவில்லையே, ஒரு விமானம் ஓட்டுகிற பைலட்டாய் என்னால் இருக்க முடியாதே என்ற ஆதங்கம் என்னை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளிவிட்டது. ஆகவே என்னுடைய வாலிப பிராயத்தில் மற்ற மாணவர்களோடு கூட சேர்ந்து அங்கே எங்கே சுற்றாமல் தனிமையாக இருந்து என்னுடைய குறைகளை நினைத்து அதிகமாக அழுதேன். மற்றவரோடு பழக விரும்பவில்லை, தனிமையானவனாகவே என்னுடைய வாழ்க்கை. அந்த மனசோர்வு நிமித்தம் யார் மேல அதிகமா கோபம் வந்தது? என்னுடைய பெற்றோர் மேல். என்னுடைய தாயாரை பார்த்து கேட்டு இருக்கிறேன், நான் நொண்டி என்று தெரிந்த உடனே கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறதானே. இப்போது எனக்கு மகா கஷ்டமாக இருக்கிறது. எந்த பெண் என்னை திருமணம் செய்து கொள்ளுவார்? எனக்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு நல்ல சரீரத்தோடு ஆரோக்கியத்தோடு கம்பீரமானவனாய் ஒரு போலீஸ் அதிகாரியை போல வர முடியவில்லையே, என்னுடைய குறைவு என்னை கீழாக இழுக்கிறதே என்று நான் எண்ணினேன். கல்லூரி மாணவிகளை பார்த்தால் நான் நகர மாட்டேன், அப்படியே நின்று விடுவேன். யாராவது தற்றிலா சிரித்தால் கூட என்னைத்தான் கேலி பண்ணி சிரிக்கிறார்கள் என்றெல்லாம் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அது என்னை ஒரு தனிமைக்குள்ளே, மன வேதனைக்குள்ளே, ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளி கொண்டே போனது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அதாவது அப்நார்மல், ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் எப்படியெல்லாம் ஆசைகளோடு வாழ்ந்திருப்பாங்களோ அது இல்லாம ஒரு மனசோர்வோடு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கும் கடவுளோடு எப்படி ஐக்கியம் ஏற்பட்டது? ஏன்னா தீவிர பக்தி நிறைந்த குடும்பம், ஒரு பக்கம் உங்களுக்கு மனசோர்வு, ஏக்கம், மற்றவர்களைப் போல நான் இல்லையே அப்படின்ற ஒரு கலக்கம். இதன் மத்தியில இயேசுவோடு உங்களுக்கு எப்படி அந்த உறவு ஏற்பட்டது? நான் படித்து முடித்து வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிய போது எனக்கு ஒரு 27 வயது ஆகும்போது என்னுடைய பெற்றோர் பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு எத்தனையோ பெண்களை பார்த்தார்கள், ஆனால் ஒரு பெண்ணாவது என்னை திருமணம் செய்து கொள்ள முன் வரவில்லை. என் தகப்பனார் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நாங்கள் முடிந்த வரைக்கும் பார்த்து விட்டோம், ஒன்று நடக்கவில்லை, நீயாவது ஒன்றை பார், அந்த பெண் உன்னை லவ் பண்ணு. இன்டைரக்டா அதான் சொன்னார். நாங்கள் உனக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறோம், கவலைப்படாதே என்று சொன்னார். யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, உன்னை விரும்புகிற ஒன்றை பார்த்து நீயே சொல், முடித்து வைத்து விடுகிறோம் அப்படி என்று சொன்னார். அது எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையாய்ப்பட்டது. நாங்கள் குடியிருந்த வீட்டிலே ஒரு பெண் ரொம்ப பக்தியாய் இருந்தார். அப்போ நான் நினைத்தேன், இந்த பெண் எனக்கு மனைவியாய் வந்தால் எவ்வளோ நன்றாய் இருக்குமே. பல நாட்கள் கவனித்தேன்,
நல்ல ஜெபம், நல்ல பாட்டு, நல்ல தூய்மையான வாழ்க்கை, ஒரு அருமையான பெண்ணாய் எனக்கு தோன்றினாள். ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து அவள் பார்த்து, உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன், சம்மதமா என்று கேட்டேன். அந்த பெண் பயந்து விட்டது, ஓடியே போய்விட்டது என்று சொல்லலாம். மறுநாள் சொன்னது, நான் தேவ சமூகத்தில் ஒரு 40 நாள் வைத்து ஜெபம் பண்ணி விட்டு பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னது. 40 நாள் காத்திருந்தேன். அதுக்கு பிறகு மெதுவாய் சொன்னது, நானும் விரும்புகிறேன் என்று. என்னுடைய தகப்பனார் இடத்துல சொன்னேன், அவர் சம்மதித்தார். பெண் வீட்டார் சம்மதிக்கவே இல்லை. ஒரு பெரிய டிராஜடி. ஆரம்பத்திலே அது தோல்வியாய் முடித்தது. அதை மீறி என்னால் போய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? உடைந்து போனேன், மனம் நொந்து. ஏன்னா ஒரு பக்கம் தன்னுடைய குறை, ஒரு பக்கம் கஷ்டத்தோடு கூட இந்த பெண் ஒற்றுக்கொண்ட அந்த நிலை. அவருடைய பெற்றோர் ஒப்புக்கொள்ளாதனால அவருடைய முதல்ல ஹவுஸ் அரெஸ்ட் வைத்து திடீரென்று அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய சகோதரி பிரதர்ஸ் எல்லாம் ஒருவேளை நான் தற்கொலை செய்து கொள்ளக்கூடும் என்று சொல்லி என்னோடு வந்து தங்கியிருந்தார்கள். அப்போ நான் வாலிபர் இருக்கிற லாட்ஜில் இருந்தேன். அப்பொழுது அந்த கவலை, அந்த டிப்ரெஷன் என்னை வாட்டி வதைத்தது. அவளை ஒரு மனைவியை போல வைத்திருந்தேனே, இன்னொருவனுக்கு மனைவியாகி விட்டாளே, அதை என்னால் தாங்கவே முடியவில்லை. உங்களுடைய மனக்கோட்டை உடைந்து சிதறிச்சு. அந்த லாட்ஜில் எங்களுக்கு ஒரு அங்கிள் இருந்தார். அவர் ஒரு பயங்கர லவ் ஃபெயிலியர் என்று சொல்லலாம். காரணம், அவர் ஒரு டிரைவராய், ஒரு பெரிய வீட்டில் டிரைவராக இருக்கும்போது அந்த பெண் அவளை விரும்பி திருமணம் செய்து கொண்டது. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த பெற்றோர் கண்டு இவரை அடி அடி என்று அடித்து அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள். அவர் எப்போதும் அந்த லாட்ஜில் உட்கார்ந்து சிகரெட்டை ஊதி அவர் நல்ல ட்ரிங்க்ஸ் எடுப்பார். என்னை கூப்பிட்டார், உன் கவலை மறக்கிறதுக்கு நல்ல மதுபானம் தான் ஒரே வழி. முதல் முறை எனக்கு மதுபானத்தை கற்றுக் கொடுத்த பெருமை அவருக்கு தான் சாரும். பேச்சுலராக இருந்தாலும் நிம்மதிக்காக இரவிலே சூதாடுவது உண்டு, சினிமா பைத்தியமாய் மாறிவிட்டது உண்டு. கை எப்போதும் சிகரெட்டில் புகைய ஆரம்பித்தது. பக்தியெல்லாம் எங்கேயோ பறந்து போய்விட்டது. மனுஷன் உலகத்தில் பிறந்தது உலகத்தை அனுபவிக்கத்தான் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. ஆகவே குடித்து வெறித்து மனம் போல வாழ்வது, கை நிறைய சம்பளம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைத்ததுனால, நிறைய நண்பர்கள் லாட்ஜில் இருந்ததுனால, எவ்வளவோ சிற்றின்பங்களை உலகத்தில் அனுபவித்தாலும் கூட எனக்குள்ளே ஒரு வெறுமை, ஒரு சமாதானம் இல்லை. அன்புக்காக ஏங்கி அது எனக்கு கிடைக்கவில்லை. ஏதோ வானத்தின் கீழே ஒரு அனாதை போலவே எனக்கு தோன்றினது. ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன் வாழ்கிறேன் என்று எனக்கு புரியவும் இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னை ஒரு டிப்ரெஷன் பிடித்தது. மன உளைச்சல், மன சோர்வு, ஒரு நிம்மதி இருப்பதில்லை, இரவில தூக்கம் வருவதில்லை. எவ்வளவோ குடித்து அந்த மதுபானத்தில் தூக்க மாத்திரைகளை போட்டு அப்படியாவது நிம்மதி கிடைக்காதா, கை கால்களெல்லாம் விழுந்து போய் ஏதோ உள்ளத்தில் ஒரு தோல்வியை ரைஸ் மில் ஓடுவது போல, ஒரு ஃபேக்டரி ஓடுவது போல நிம்மதி இருப்பதில்லை. இதற்கு காரணம் காதல் தோல்விதான், இல்ல என்னுடைய குறைபாடா, இல்ல ஆண்டவருடைய சித்தம்? இதுக்கு 3ல நீங்க எதை டிசைட் பண்ணீங்க? இதுதான் காரணமா? காதல் தோல்வி ஒரு 25% என்றாலும், அதை தொடர்ந்து நான் அனுபவித்த சிற்றின்பங்கள், நான் எனக்கு சமாதானம் தரும் என்று எண்ணின பாவ சந்தோஷங்கள், ஏதோ ஒரு வழியிலே ஒரு தீய சக்திக்கு என் உள்ளத்தை திறந்து கொடுத்து விட்ட தெளிவான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இரவு நேரங்களில் என்னால் தூங்க முடிவதில்லை. இரவு 2 மணி 3 மணிக்கு மோட்டர் பைக்கை எடுத்துக்கொண்டு பீச் ரோட்டில் ஓடி வருவேன். சட்டையும் போட்டிருக்க மாட்டேன்.
அதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை, மன உளைச்சல் 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 தாங்கவே முடியல. உலக பிரகமா படிப்பு இருந்தது, பணம் இருந்தது, நல்ல நண்பர்கள் இருந்தார்கள், சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு நிலைமை, டிபார்ட்மெண்ட்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதிகாரம் இருந்தது. ஆனால் மன உளைச்சலை தாங்கவே முடியாது. இரவு தூக்கம் இல்லாதபடியால் சட்ட நுணுக்கங்களை அறிந்து டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய முடியாதபடி இந்த சோர்வு அவ்வளவு அதிகமா இருந்தது. அதற்கு அடுத்த ஸ்டெப் போனது, என் காதிலே ஒரு சத்தம், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு தற்கொலை தான் முடிவு, மற்றபடி உன் பிரச்சனை தீராது, உன் மன உளைச்சல் தீராது, உனக்கு நிம்மதி கிடைக்காது, தற்கொலை செய்து ஏதோ ஒரு சத்தம் அதற்கு நேராகவே என்னை தூண்டிக் கொண்டு இருந்தது. நிறைய தூக்க மாத்திரை போட்டுக்கொள், இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் உனக்கு விடிவு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. தானாக அது எனக்குள்ளே வந்திருக்க முடியாது. வேறொரு தீய சக்தி எனக்குள்ளே டிப்ரெஷன் மூலமாய் நுழைந்து விட்டது என்பதை எனக்கு தெரிய முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில என்னுடைய அறையில குடித்து படுத்திருந்த போது ஒரு மாலை ஒரு 5 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுகிறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. யார் தட்டுகிறார் என்று நேர எழுந்து கதவை திறந்தேன். ரொம்ப ஆச்சரியம், ஒரு வயதான பெண்மணி, ஒரு 70 வயது இருக்கும், அந்த வாசலை நின்று கொண்டிருந்தார்கள். என்னை இறங்க பார்த்து, தம்பி, ஏன் உன் முகம் இவ்வளவு துக்கமா இருக்கிறது, ஏன் இவ்வளவு மனவேதனையோடு இருக்கிறாய், உன்னுடைய பிரச்சனை பற்றி உன்னுடைய மூத்த சகோதரி என்னிடத்தில் வந்து சொன்னபடியால் உன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். தம்பி, கவலையும் கண்ணீரும் நிறைந்த அந்த உலகத்திலே ஒரே ஒருவர் உனக்கு ஆறுதல் தருவார், ஒரே ஒருவர் உனக்கு புது வாழ்க்கையை தருவார். நீ அவரை நம்புவாய் என்றால் இன்றைக்கு ஒரு அதிசயம் நிச்சயமாய் நடக்கும். அவர் இயேசு, அவர் இயேசு தம்பி, அவர் இயேசு சொல்லிக்கொண்டே நான் அழைக்காமலேயே என்னுடைய அறைக்குள் வந்து விட்டார்கள். திடீரென்று பார்த்தால் நேரம் முழங்கால நின்று, தம்பி, நான் உனக்கா ஜெபம் பண்ணணும், கடவுள் கிறிஸ்து உன் வாழ்க்கையில குறுக்கிடும் போதுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். இப்படியே போய்கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே நீ வீணாக்கி விடுவாய், உனக்காக ஜெபிக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். நான் நின்று கொண்டு அதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஒன்றை மட்டும் உணர்ந்தேன், ஒரு தெய்வீக அன்பினால அவள் ஜெபம் பண்ணுகிறதை உணர்ந்தேன். என் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான ஜெபங்களை கேட்டு இருந்தாலும் இந்த ஜெபம் ஒரு வித்தியாசமானதாக, நேரடியாக இறைவனோடு பேசுவதை போல, ஒரு 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 அந்த பிரேயருக்கு பதில் கிடைக்காம நிச்சயமா இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவரோடு நெருங்கின ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு வயதான மூதாட்டி எனக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று எண்ணினேன். ஜெபம் பண்ணுகிற கவனித்துக் கொண்டே இருந்தேன். திடீரென்று அந்த அம்மாவுக்கு பின்னால் தூய்மையான பரிசுத்தமான தெய்வம் ஆவியாய் நின்று கொண்டிருக்கிறதை உணர முடியும். அவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்தது. அவரை பார்த்த உடனே, ஐயோ, இவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாத அருவருப்பான பாவங்களை செய்த ஒரு துரோகியான மனுஷனாய் இருந்து விட்டேனே. ஐயோ, அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், இவ்வளோ அன்புள்ளவராய் இருக்கிறார். முகமுகமாய் பார்க்காவிட்டாலோ அந்த ரூபத்தை என்னால் உணர முடிந்தது. அடுத்த நிமிடம் தபால் என்று தரையில் விழுந்துட்டேன். எப்படி விழுந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் பாவி 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 பாவின்னு என்ன அறியாம கதற ஆரம்பித்தேன். இவ்வளவு அன்புள்ள தேவனை என்னை தேடி வந்திருக்கிறாரே என்கிற உணர்வு. அதை தொடர்ந்து என் பாவத்தை மன்னியும், என் மேல கிருபையாயிரும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தாரும் என்று கத்திக்கொண்டே இருந்தேன்.
அவர்கள் ஜெபத்தை முடித்த பிறகு சொன்னார்கள், உனக்கு எப்பவாவது ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்க வீட்டுக்கு வா தம்பி, உன்னோடு இணைந்து நான் ஜெபிக்க ஜெபிக்க உன் பிரச்சனை எல்லாம் நீங்கி போகும். தன்னுடைய விலாசத்தை எனக்கு கொடுத்தார்கள். வாங்கி வைத்துக் கொண்டேன். அன்று முழுவதும் என் கை கால்களில் ஒரு உதறல் ஏதோ எனக்குள்ளே சம்பவிக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து எனக்குள்ளே இருந்த ஒரு பாறை போல ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருந்த ஒரு கல், ஒரு பாறை போல என்னுடைய நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த அந்த டிப்ரெஷன் என்னை விட்டு விலகுனதை உணர்ந்து, உண்மையிலேயே என் பாடி ரொம்ப லைட் ஆட்ட போல ஒரு பாறாங்கல் என்னை விட்டு கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பாறாங்கல் விலகி போய்விட்டதை உணர்ந்து, ஒரு முழுமையான விடுதலை, நல்ல விடுதலை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. இயேசு எவ்வளவு அருமையாய் அவர் விடுதலை ஆக்குகிறார். வேதத்தில் வாசிக்கிறோமே, யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதை நான் உணர்ந்தேன். அன்றைக்கு இரவு சீக்கிரமா நான் படுக்க போயிட்டேன். பொதுவா 2-3 மணிக்கு தான் நான் படுப்பது உண்டு. அன்றைக்கு 9 மணிக்கு நன்றாய் படுத்துட்டேன். அன்றைக்கு எத்தனையோ மாதங்கள் கிடைக்காத தூக்கம், எத்தனையோ வருஷங்கள் கிடைக்காத மன நிம்மதி, ஒரு பெரிய ஆறுதல், ஒரு தெய்வீகமே எனக்குள்ள வந்து குடியேறி விட்டதை போல ஒரு உணர்வு. அதுதான் பாவ மன்னிப்பா, அதுதான் ரட்சிப்பா, அதுதான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதா? எனக்கு அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. மறுநாள் காலையிலே ஒரு 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். பொதுவாக நான் எழும்போது தலைனை கீழே போதும் சிகரெட் பாக்கெட் வைத்திருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 சிகரெட்டாவது காலையில் 2 குடிச்சிட்டு ஒரு ப்ரூ காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திருப்பேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு சிகரெட்டை ஒன்றும் தேடலை. எழுந்த உடனே எனக்குள்ளே இருந்த சந்தோஷத்தினால கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு நன்றி இயேசுவேன்னு சொன்னேன். நீர் என் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி, இல்லாவிட்டா பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்கும். சரியாய் மணி 5 ஆன உடனே என்னை முந்தின நாள் எனக்காய் ஜெபித்த அந்த தாயாரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ காலையில் அந்த அட்ரஸை தேடி ஓடுனேன். விடிய காலம் 5 மணி. அவங்களுடைய வீடு ஒரு முன்னால் ஒரு கார்டன். இந்த கேட்டை திறந்து போனேன். ஒரு தூண் பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜோமணி கொண்டு இருந்தார். கீழே ஒரு பாய் விரித்து. என்ன காலையில் பார்த்ததும் அவங்களுக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். என்ன தம்பி காலையில் வந்துட்ட? இல்லை, நீங்கள் ஜோமன்ட்டு போன பிறகு எனக்குள்ள ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய மாறுதல். ஏதோ ஒரு புது சிருஷ்டியாய், ஏதோ ஒரு புது சந்தோஷம், ஏதோ ஒரு புது சமாதானம். இப்படி நான் தூங்கினதே இல்லை, நிம்மதி இருந்ததில்லை. இனிமே நான் இந்த இயேசுவை உறுதியாய் படித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, சாயங்காலம் நீ ஆஃபீஸை விட்டு வரும்போது நேராக எங்கள் வீட்டுக்கு வா, இங்கே கொஞ்சம் பேர் கூடி இருக்கிற ஒரு ப்ரேயர் குரூப்புக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது போலவே அடுத்த நாள் வந்தேன். அங்கே பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு 13-14 பேர் வட்டமாக முழங்கால நின்று ஜெபம் கொண்டே இருந்ததை பார்த்தேன். அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளோ பேரும் எனக்காக சில வாரங்களாக ஜெபித்திருக்காங்க. என் பேரை சொல்லி 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 அவர் எப்படியாவது மனம் திரும்பணும், அவருக்கு இருக்க டிப்ரெஷன் மாறணும், தற்கொலை எண்ணம் மாறணும். என்னுடைய சகோதரி போய் சொன்னனால அவ்வளோ பேர் எனக்காக ஜெபிச்சிருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கும் கூட இவங்கள போல ஜெபம் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். என்ன அழகா ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபத்தில் வார்த்தைகள் சும்மா குற்றால அருவியில் கொட்டுறது போல அப்படியே வருது. எப்படி ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி அந்நிய பாஷையில். என் உள்ள வேணதெல்லாம் எனக்கும் இவங்கள போல ஜெபிக்கணும். அந்த வாஞ்சை தான் ஏற்பட்டது. என்னுடைய துன்மார்க்க வாழ்க்கை என்னுடைய அம்மா தலையில அடிச்சு அடிச்சு உன்னை பெற்றனேன்னு அழுதுருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கேள்வி கேட்பேன், என்ன எப்படி சம்மதிச்சா? ஒரு 1000 தடவை கேட்டிருப்பேன். நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரு. ஆனா அவருடைய முகத்தை என்னால பார்க்கவே முடியல. 21வது நாள் ஆண்டவர்கிட்ட, இன்னைக்காவது உங்க பார்க்க மாட்டேனா, இன்றைக்காவது உங்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டேனா, ரொம்ப மனவேதனையோடு கேட்டேன். 21வது நாளும் அவரை பார்க்க வேண்டும். என்ன நேயர்களே, நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு சொல்லி நாங்க நம்புகிறோம். சகோதரர் சாம் ஜெபத்துரை அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம், ஒருவேளை அவருடைய தகப்பனார், அவருடைய தாயார் ஆசிரியராக இருந்தாலும், கடுமையான கிறிஸ்தவ பக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய டிப்ரெஷன், மிகப்பெரிய தோல்வி, அவருடைய காலில் ஏற்பட்ட குறை, அது நிமித்தமாய் எப்படி ஆண்டவர் அவர்களை தொட்டார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். வருகிற வாரங்கள்ல தொடர்ச்சியா அவருடைய சுவாரஸ்யமான ஊழிய அனுபவங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.